Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் லெசன் இஸ் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெக்ரேஷன். இது நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியோட லாஸ்ட் டாபிக். மோரோவர் இந்த 11th புக்கோட லாஸ்ட் டாப்பிக்கும் கூட. ஆனால் லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்புறம் நம்மளோட டே டு டே லைஃபோட இன்டக்ரேஷன், அந்த லைஃபோட ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட் கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ் இங்கேருந்து தான் வருது, எண்டோக்ரைன் சிஸ்டமில் இருந்து வருது. நம்ம இப்போ இருக்கிற இந்த டாப்பிக்கும் போன டாபிக் இருக்கு இல்லையா, நியூரல் கோஆர்டினேஷன், அது ரெண்டுத்தையுமே கோஆர்டினேஷன் சொல்கிறோம், ப்ளஸ் ஆர்கனிஸ்மிக் லெவலில் படிக்கிறோம். ரீசன் என்னென்னா, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் மற்ற அத்தனை சிஸ்டமையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதால் நம்ம பாடி அழகாக ரிதமிக்காக ஓடிக்கிட்டு இருக்குது. நாம் வளர்கிறோம், பியூபர்ட்டி வரும், ஏஜ் ஆகுது, ஏஜுக்கு ஏற்ற மென்டல் மெச்சாரிட்டி இருக்குது, இமோஷ்னல் பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே சாப்பிட்றது கரெக்டாக செரிக்குது, தேவையில்லாதது பாடியை விட்டு வெளியே போகுது, அத்தனையுமே இவங்க 2 பேர் கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சு. அதில் ஒருத்தரை நாம் போன வீடியோவில் 2 வீடியோவில் பார்த்தோம். இவங்க ரொம்ப பெரிய டாபிக் கெமிக்கல் கோஆர்டினேஷன். அதனால் மேபி 3 or 4 மேபி தெரியல, போகிற போக்கில் நம்ம அதை டிசைட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக, இந்த ஹார்மோன்ஸ் சரியாக இயங்கலைன்னா நம்மளுடைய ஹார்மனியே போயிடும். நம்மளுடைய நல்ல விஷயங்கள், நல்லிணக்கம் சொல்லுவோம், அதுவே குலைஞ்சிரும். ஸோ இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்க போய் தான் நம்ம டிசீஸ் ஃப்ரீயாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதை கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். இவங்க இறங்குனா என்ன டிசீஸ் வரும், ஏறுனா என்ன டிசீஸ் வருது, ஹைப்பர் ஹைப்போ அந்த மாதிரி என்னென்ன மெட்டபாலிசத்துக்குள்ளெல்லாம் இவங்க மூக்க நுழைச்சி ரொம்ப முக்கியமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு படிக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டாப்பிக்கு, நிறைய மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம். கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெக்ரேஷன், தமிழில் ராவாக சொல்லும்போது இதை வேதிய ஒருங்கிணைப்பு. வேதிய ஒருங்கிணைப்புனா என்ன, அப்படி என்ன முக்கியமான கெமிக்கலை இவங்க உள்ளே போடுறாங்க அப்படின்னா, அந்த கெமிக்கல் தான் ஹார்மோன்ஸ். ஸோ இவங்களை நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம்னு படிப்போம். எண்டோக்ரைன் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா நமக்கு டக்ட் இல்லாத நாளங்கள், ஓகே, நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். டக்டே இல்லாதது தமிழில் அந்த மாதிரி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டக்ட்லெஸ் கிளான்ஸ் இவங்க. இப்போ நமக்கு சலைவரி கிளாண்டோ இல்லை ஸ்வெட் கிளாண்டோலாம் எடுத்துக்கிட்டால் டக்ட் இருக்கும். அவங்க எல்லாம் எக்ஸோக்ரைனில் போயிட்டாங்க, இவங்க எல்லாம் எண்டோக்ரைனுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ பார்ப்போம் நம்ம. You have already learnt that the neural system provides a point-to-point rapid coordination among organs. Yes, எல்லா ஆர்கனையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க நியூரல் சிஸ்டம். The neural coordination is fast but short-lived. ஓகே, அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டு ஆனால் short-lived. As the nerve fibers do not innervate all cells of the body and the cellular functions need to be continuously regulated. நம்மளுடைய நியூரல் செல்ஸ் இருக்கு இல்லையா, நர்வ் ஃபைபர்ஸ் எல்லா இடத்தையும் தொடலை, சில இடங்கள் அதால் தொட முடியலை. ஆனால் அங்கே செல்லு ஆக்ஷனில் இருக்கணும், மெட்டபாலிசம் போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி விடுபட்ட இடங்கள்லையும் போய் இடுக்கு விடாமல் போகிற ஆள் யாருன்னா இந்த கெமிக்கல்ஸா. And the chemical is nothing but hormones. A special kind of coordination and integration has to be provided. This function is carried out by hormones. The neural system and the endocrine system jointly coordinate and regulate the physiological functions of the body. Okay. So, endocrine glands and hormones. Endocrine glands lack ducts and are hence called ductless glands. Ductனா ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டியூபுலார் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. ஓகே, இப்போது நமக்கு நம்மளோட ஸ்வெட் கிளாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும், அங்கேருந்து இப்படி ஒன்று வருது, இது வழியாக ஸ்வெட் போர் வழியாக ஸ்வெட் வந்துருச்சு. ஸோ டக்ட் வழியாக வர்றதுனால இவங்க எக்ஸோக்ரைன் கிளாண்ட்.
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு தைராய்டே இருக்குது, தைராய்டு கிளாண்டு, இதிலேருந்து ஒரு செக்ரீஷன் இருக்கும், T3ஓ இல்லை T4ஓ, அப்படியே பிளட்டுக்குள்ளே இவங்க மிக்ஸ் அடிச்சிடுறாங்க, பிளட்டுக்குள்ளே டைரெக்டாக கான்டாக்ட். ஓகே, பிளட்டுக்குள்ளே வந்தால் அந்த பிளட்டுங்கிற ஒரு விஷயம் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் இல்லை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்க எல்லா இடத்துலையும் ஆக்டிவேட் பண்ணுறாங்களான்னா அதான் இல்லை. அங்கே தான் ஒரு குட்டி ட்விஸ்ட்டு. பிளட்டுக்குள்ளே இருந்து செல்லுக்குள்ளே போகும்போது அதில் ரிசெப்டார் இருந்தால் அது ரிசீவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம பிட்யூட்டரி கிளாண்டுன்னு வச்சுக்கோங்க. பிட்யூட்டரி கிளாண்டு தலையில் இருக்குது. ஓகே, இந்த கிளாண்டில் இருந்து இவங்க சுரக்கிறது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் கிவிங். இவங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப தொலைவு. பெண்களாக இருந்தால் ஓவரி, ஆண்களாக இருந்தால் டெஸ்டிஸ். இவ்வளோ தொலைவு போகணும். இவங்க தலையில் இருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் வரணும். இவங்க தான் டார்கெட் ஆர்கன்ஸ். இவங்க ரிலீஸ் பண்ணுற எஃப்எஸ்ஹெச்சோட டார்கெட் ஆர்கன் இவங்க உடம்பு இந்த செல்களில், இந்த ஆர்கனில் ரிசெப்டார்ஸ் இருக்கும். இவங்கள ரிசீவ் பண்ணுற ரிசெப்டார் இருந்தால் இவங்க வாங்கி இவங்க என்னத்தை செக்ரீட் பண்ணணுமோ, மேபி டெஸ்டிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டோஸ்டீரோன் இருக்குது, ஆண்ட்ரோஜனோட ஒரு டைப். இல்லை ஓவரிக்குள்ளே வந்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன், என்ன செக்ரீட் பண்ணணுமோ அதை செக்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எஃப்எஸ்ஹெச் உடம்பை பிளட் வழியாக எல்லா இடத்துக்கும் சுற்றினாலும் அதை ரிசீவ் பண்ணுற ரிசெப்டார் செல்ஸ் இருக்கிற இடத்துல தான் அவனோட ஆக்ஷனை காட்ட முடியும். அதுதான் இப்போது எப்பொழுதுமே ஹார்மோன்ஸ் ஆர் டார்கெட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவங்க டார்கெட் ஆர்கனை நோக்கி செயல்படுறது. ஸோ இப்போ படிப்போம். And it is a ductless gland. Their secretions are called hormones. The classical definition of hormone as a chemical produced by endocrine glands and released into the blood and transported to a distantly located target organs as current scientific definition as follows. இப்போ சொன்ன ஐட்டம் எல்லாம் வந்துருச்சா? So chemical produced by endocrine system and released into the blood, transported to a distantly located டார்கெட் ஆர்கன். அதை இவ்வளோத்தையும் சேர்த்து இப்போ கரண்ட்டில் அவங்களுக்கு அழகாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஹார்மோன்ஸ் ஆர் நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல்ஸ். தேர் நாட் நியூட்ரியன்ட். இதை மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும் எக்ஸாமில் நினச்சி. ஸ்டேட்மெண்ட்டில் இதை நான்க்கு பதில் வெறும் நியூட்ரியன்ட்டுன்னு போட்டால் முடிஞ்சிச்சு. அது தப்பான ஸ்டேட்மெண்ட். கெமிக்கல் விச் ஆக்ட் அஸ் இன்டர்செல்லுலார் மெசஞ்சர். செல் டு செல் போகுது and are produced in trace amounts. ரொம்ப கம்மியாக, மேபி ஒரு 0.5 கிராமில் இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு அவங்களோட செக்ரீஷன் 1 or 2, ரொம்ப கம்மி. அவங்களோட செக்ரீஷன் வெரி வெரி மீகர். அதுதான் ட்ரேஸ் அமௌண்ட். ஆனால் செல்லுக்குள்ளே போகும்போது இவங்க அப்படியே மல்டிப்ளை ஆகி வெளியே வர லெவல்லாம் unimaginable. The new definition covers a number of new molecules in addition to the hormones secreted by the organized endocrine glands. இந்த டெஃபினேஷனுக்குள்ளே நல்ல நியூ கெமிக்கல்ஸும் வருது. இன் அடிஷன் டு த ஹார்மோன்ஸ் இல்லாமல் சில கெமிக்கல்ஸும் வருது. இப்போ நம்ம ஆர்கனைஸ்டு எண்டோக்ரைன் சிஸ்டம்னா தலையில் பீனியல், பிட்யூட்டரி, அப்புறம் நம்ம ஹைப்போதலாமஸ் கூட கெமிக்கல் பிரெயின்னு சொல்லிக்குவோம். பார்ப்போம். கழுத்தில் இங்கே 2 இருக்குது, தைராய்டு, பேராதைராய்டு. அப்புறம் ஹார்ட்டில் ஒரு தைமஸ், ஹார்ட் கிட்ட, அப்புறம் பேங்க்ரியஸ் அப்படின்னு ஒரு லைனாக இதெல்லாம் அப்படியே சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டு எண்டோக்ரைன் கிளான்ஸ். அதில் தாண்டி சில கெமிக்கல்ஸ் சில இடங்கள்ல இருந்தோ, அது கிட்னியில் இருந்தோ இல்லை லிவரில் இருந்தோ வரதெல்லாம். Invertebrates possess very simple endocrine systems with a few hormones, whereas a large number of chemicals act as hormones and provide coordination in the vertebrates. So vertebrates, invertebrateக்கு ஹார்மோன்ஸ் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை, பட் ரொம்ப கம்மியாக இருக்குது அவனோட எண்டோக்ரைன் சிஸ்டம். பட் வெர்டிபிரேட்டில் இலாபரேட்டாக இருக்குது. அதுவும் ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி வெரி மச் இலாபரேட். இப்போ பார்ப்போம். ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம். நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் இதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கிற எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், ஹைப்போதலாமஸை நான் நியூரல் சிஸ்டம் படிக்கும்போதே சொன்னோம், திஸ் இஸ் கெமிக்கல் பிரெயின் 2. இதுக்கு இன்னொரு பேர் கெமிக்கல் பிரெயின்.
ஓகே, ஹைப்போதலாமஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபோர் பிரெயின். ஓகே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர் பிரெயினில் வந்து உங்களுக்கு நம்ம பிரெயினையே ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் பிரித்தோம். அப்புறம் ஃபோர் பிரெயினில் செரிப்ரம் அண்ட் டயன்செஃப்லான், அந்த டயன்செஃப்லான்குள்ளே தலாமஸ், எபிதலாமஸ், ஹைப்போதலாமஸ் பார்த்தோம் இல்லையா? இது இங்கே தான் நமக்கு பீனியல் அண்ட் பிட்யூட்டரி. ஸோ தலையில் 2, அப்புறம் கழுத்தில் 2, தைராய்டு அண்ட் பேராதைராய்டு. ஹார்ட்டுக்கிட்ட 1 தைமஸ், அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் 1 பேங்க்ரியஸ். பேங்க்ரியஸ் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆள், டூயல் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க எக்ஸோக்ரைன்லேயும் இருப்பாங்க, எண்டோக்ரைன்லேயும் இருப்பாங்க. அடுத்தது அட்ரினல். அட்ரினல் வந்து உங்களுக்கு கிட்னிக்கு மேலே இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, சுப்ராரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், படிப்போம். பேரா இருக்குது. அதுக்கப்புறம் ஓவரி ஃபீமேலில், டெஸ்டிஸ் மேல் பாடியில் உட்காந்துட்ருக்கு. ஸோ இது மாதிரி இதுதான் நம்மளை ஆர்கனைஸ்டு எண்டோக்ரைன் சிஸ்டம். அதுக்குள்ளே இருந்து வர ஹார்மோன்ஸ், அதனுடைய ஒர்க்கு, அது கீழே போனால் என்னாகும், அதிகமான அதெல்லாம் படிப்போம். The endocrine glands and hormone producing diffused tissues, cells located in different part of our body constitute the endocrine system. ஸோ இவங்களை மொத்தமாக நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம்குள்ளே படிச்சிருவோம். பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, அட்ரினல், பேங்க்ரியஸ், பேராதைராய்டு, தைமஸ் அண்ட் குனாட்ஸ். குனாட்ஸ் அப்படின்னா கேமீட் ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஜோன். ஸோ குனாட்ஸ், டெஸ்டிஸ் இன் மேல்ஸ் அண்ட் ஓவரி இன் ஃபீமேல்ஸ். இதோட ஸ்பெஷல் என்னென்னா இவங்க 2 பேருமே ஆர்கனாகவும் இருப்பாங்க, எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் இருக்காங்க. Understood? Okay, or the organized endocrine bodies in our body. In addition to these, some other organs. Gastrointestinal tract, இதை நம்ம GI tract-ன்னு சொல்லுவோம். liver, kidney, heart also produce hormones. இது நம்ம பார்த்தோம் ஹார்ட்டில், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ANF. கிட்னியில் நம்ம ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டீரோன் மெட்டபாலிசமில் பார்த்தோம் இல்லையா? இவங்க கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் நமக்கு அந்த லெசன் இல்லை, அதனால் நிறைய இருக்குது, டியோக்ரைனின், வில்லிக்ரைனின், அந்த மாதிரிலாம். And a brief account of the structure and functions of all major endocrine glands and hypothalamus of the human body is given in the following section. இப்போ படிப்போம். Hypothalamus. As you know, the hypothalamus is the basal part of a diencephalon forebrain, and it regulates a wide spectrum of body function. இவங்க நிறைய வேலை பண்ணுவாங்க. It contains several group of neurosecretory cells called nuclei. இவங்களிருந்து ரிலீஸ் ஆகிற கண்டென்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணுற செல்லு பேர் நியூக்ளியை, which produce hormones. These hormones regulate the synthesis and secretion of pituitary gland. That is, pituitary ஹார்மோனையே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பிட்யூட்டரியிலேருந்து வர ஆளை. பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குல்ல, இவங்களே நம்ம மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாஸ்டர் கிளாண்டோட ஹார்மோனையே இயக்கிற ஆள் ஹைப்போதலாமஸ். ஸோ இவங்களை மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ். ஓகே, ஸோ பிட்யூட்டரி கிளாண்டோட மாஸ்டர் யாருன்னா ஹைப்போதலாமஸ். பிட்யூட்டரி யாரோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மீதி அத்தனை கிளாண்டோட கண்ட்ரோல். ஏன்னா அவங்க நிறைய ஹார்மோனு செக்ரீட் பண்ணுவாங்க, அந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணலாமா இல்லை பிடிச்சி வைக்கலாமா, இதை கண்ட்ரோல் வந்து ஹைப்போதலாமஸ். அதுதான் ரிலீஸிங் ஹார்மோன், இன்ஹிபிட்டரி ஹார்மோன் அப்படின்னு வரும். அது இப்போ நம்ம படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கிற எல்லா ரிலீஸிங் அண்ட் இன்ஹிபிட்டரி ஹார்மோனும் நான் எழுதுகிறேன் இங்கே. ஸோ தீஸ் ஹார்மோன்ஸ் ரெகுலேட் த சிந்தசிஸ் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். However, the hormones produced by hypothalamus are of 2 types. The releasing hormone, which stimulates the secretion of pituitary hormone, and the inhibiting hormone, which inhibits secretion of pituitary hormone. இதுதான் நான் releasing factor, inhibitory factorனு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஆரம்பிப்போம், இங்கேருந்து ஆரம்பிப்போம். நமக்கு க்ரோத் ஹார்மோன் இருக்குது, GH, க்ரோத் ஹார்மோன் ஆர் சொமேட்டோட்ராஃபிக் ஹார்மோன் சொல்லுவோம், பிட்யூட்டரியிலேருந்து வர்றது. க்ரோத் ஹார்மோன் ரிலீஸிங் ஃபேக்டர் இப்படி வச்சுப்போம். ஓகே, ரிலீஸிங் ஃபேக்டர். அதே மாதிரி க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோத் ஹார்மோன் இன்ஹிபிட்டரி ஃபேக்டர்.
இவங்களும் இருக்காங்க. இப்படி வச்சுப்போம். இது 1. இப்போ செகண்டில் வந்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிலீஸிங் ஃபேக்டர். ஓகே. அப்புறம் தேர்ட் வந்தீங்கன்னா அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ரிலீஸிங் ஃபேக்டர். அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ரிலீஸிங் ஃபேக்டர் வந்தால் தான் அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் வந்து பிட்யூட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகி இவன் போய் டார்கெட் ஆர்கன், தட் இஸ் டார்கெட் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அட்ரினல் கிளாண்ட், அங்கே இருக்கிற ஆக்ஷனை பார்ப்பாங்க. தட் இஸ் அட்ரினாலின், நார்அட்ரினாலின், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்மோன் இருக்குது, கொனாடோட்ரோஃபின். இங்கேயும் கொடுத்துருப்பாங்க அதை. கொனாடோட்ரோஃபின் ரிலீஸிங் ஃபேக்டர், கொனாடோட்ரோஃபின் இன்ஹிபிட்டரி ஃபேக்டர். இவங்க ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, ப்ரோலாக்டின், நம்மளுடைய மில்க் செக்ரீஷன், ப்ரோலாக்டின் ரிலீஸிங் ஃபேக்டர், ப்ரோலாக்டின் இன்ஹிபிட்டரி ஃபேக்டர். இதை தாண்டி இன்னொரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. அவர் என்னன்னா மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பின்னாடி வரும், MSH ரிலீஸிங் ஃபேக்டர், மெலனோசைட் இன்ஹிபிட்டரி ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலீஸிங் ஃபேக்டர், இன்ஹிபிட்டரி ஃபேக்டரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற ஒரு ஃபீட்பேக் வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, எப்போல்லாம் உங்களுக்கு தைராய்டு கிளாண்டில் லோயராக செக்ரீஷன் வருதோ, ஹைப்போதைராய்டிசம், அப்போது இவங்கள என்ஹான்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அப்படியே, அதாவது பிட்யூட்டரியோட கண்ட்ரோலில் அவங்க ரொம்ப குறைஞ்சிருச்சு, இவனை சரிப்படுத்து அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம், சரிப்படுத்துறதுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை போட்டு நிறைய செக்ரீட் பண்ணி திருப்பியும் T3யோ இல்லை T4யோ என்ஹான்ஸ் பண்ணுறது. அப்போ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை யார் இன்டியூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே ரிலீஸிங் ஃபேக்டர். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஃபீட்பேக் அங்கேருந்து அப்படியே ஃபீட்பேக். அதனால தான் ஹார்மோனியஸாக நம்ம பாடி இயங்கிக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளேயே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதையும் தாண்டி போகும்போது தான் டிசீஸாக மாறுறது. ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. படிப்போம். ஸோ the hypothalamus are of 2 types, the releasing hormone and inhibitory hormones. For example, hypothalamic hormone called gonadotrophin releasing hormone stimulate the pituitary synthesis and release of gonadotrophin. On the other hand, somatostatin, இது ஒரு ஹார்மோன் from the hypothalamus, inhibit the release of growth hormone. அதுதான் growth hormone inhibitory factor. And these hormones originating in the hypothalamic neurons pass through axons. Neuronல வந்தது axon வழியாக வந்து and are released from their nerve ending. axon வழியாக ரிலீஸ் பண்ணோம். These hormones reach the pituitary gland through a portal circulatory system and regulate the function of anterior pituitary. So anterior pituitary, posterior pituitary ரெண்டு பார்ட் இருக்குது. பிட்யூட்டரி கிளாண்டில் படிப்போம். அதில் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் வர்றதெல்லாம் போர்ட்டல் சிஸ்டம் வழியாக வந்துடும். போர்ட்டல் சிஸ்டம்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஆர்கனில் ஆரம்பித்து இன்னொரு ஆர்கனில் முடியறது, 2 இடத்துலையுமே கேப்பிலரிஸில் ஆரம்பித்து கேப்பிலரிஸ்லேயே முடியறது. அதே நேரத்தில் நமக்கு போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் வர்றவங்க இட்ஸ் அண்டர் த டைரக்ட் நியூரல் ரெகுலேஷன் ஆஃப் தி ஹைப்போதலாமஸ். போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் எல்லாமே, ஹார்மோன்ஸ் எல்லாமே நர்வ் எண்டிங் வழியாக ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ படிப்போம். இங்கே see, look at this pituitary gland. Pituitary gland தான் நம்ம பாடியோட ஸ்மாலஸ்ட் gland. See, the pituitary gland is the master gland, okay? It is located in a bony cavity called sella turcica. இது கூட ஒரு எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பான். அண்ட் ஒரு போனி ஒரு மாதிரி குழி விழுந்த மாதிரி இருக்கும், அந்த இடம் பேர் செல்லா டர்சிகா அண்ட் இஸ் அட்டாச்டு டு ஹைப்போதலாமஸ் பை எ ஸ்டாக். ஸோ ஹைப்போதலாமஸோட அட்டாச் பண்ணியிருக்கு. இந்த இன்ஃபென்டிபியூலம் சொல்லுவோம் அதை. It is divided anatomically into an adenohypophysis. Adenohypophysis the anterior part. So this is called adenohypophysis. This is posterior part வந்து neurohypophysis. அப்படின்னா நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். நியூரோ அப்படிங்கிறதுனால பார்ஸ் நெர்வோசா அந்த பேர்.
இங்கே ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் 2 பேர் இருப்பாங்க. பார்ஸ் டிஸ்டாலிஸ் இந்த ஏரியா தான் பெருசு ஆக்சுவலி. பார்ஸ் இன்டர்மீடியா இவங்க கொஞ்சம் சின்னது, ரொம்ப க்ளோஸ் டு திஸ் நெர்வோசாக்கு கிட்ட வந்துடுவாங்க. ஸோ இவங்க டிஸ்டாலிஸ், அடுத்தது இன்டர்மீடியா, இவங்க 3. So adenohypophysis and neurohypophysis. Adenohypophysis consists of 2 portions, pars distalis and pars intermedia. Okay, and the pars distalis region of pituitary commonly called anterior pituitary. அதுதான், ஏன்னா அது பெரிய போர்ஷன். இன்டர்மீடியா சரியாகவே தெரியாது, அப்படியே உள்ளே அமுங்கி இருக்கும், அது பார்ப்போம் இங்கே. ஸோ anterior pituitary produces, the pars distalis region of the pituitary commonly called anterior pituitary produces growth hormone, prolactin, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone ACTH, luteinizing hormone LH and follicle stimulating hormone FSH. இந்த luteinizing ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ICSH, interstitial cell stimulating hormone. இங்கே எழுதுகிறேன், interstitial cell stimulating hormone, ICSH அப்படின்னு சொல்லுவோம் இதை. This is another name of luteinizing ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் இது. And follicle stimulating hormone. Pars intermedia secretes only one hormone called intermedia, melanocyte stimulating hormone, MSH. However, in human, the pars intermedia is almost merged with the pars distalis. நியூரோஹைப்போ இது ரெண்டும் அப்படியே merge ஆகிருக்கு, ரொம்ப கிளியராக தெரியாது, முதல்ல நம்ம பார்த்தோம். நியூரோஹைப்போஃபைசிஸ், பார்ஸ் நெர்வோசா ஆல்சோ known as posterior pituitary. ஓகே, அண்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் ரிலீஸ் 2 ஹார்மோன்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பெஷலாக அங்கெல்லாம் ரிலீஸ் மட்டும் போட்டிருக்கோம், இங்கே திஸ் இஸ் ப்ரொடியூசஸ் 2. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் அண்ட் ரிலீசஸ் 2 ஹார்மோன்ஸ் கால்ட் ஆக்சிடாசின் அண்ட் வாசோப்ரெசின். இந்த வாசோப்ரெசின்க்கு இன்னொரு பேர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில். வாசோப்ரெசின்க்கு இன்னொரு பேர் ஆன்டி, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், டயோரெட்டிக் ஹார்மோன், ADH, which are actually synthesized by the hypothalamus and are transported axonally to neurohypophysis. இந்த இடம் புரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டோர்ஸு அண்ட் ரிலீசஸ் தான். யார் எங்கே சிந்தசைஸ் ஆகுது இந்த 2 ஹார்மோன்னா, இட் இஸ் சிந்தசைஸ்ட் இன் hypothalamus and transported via axon nerve ending. ஸோ அதுதான் முதல்ல சொன்னது. இங்கே போர்ட்டல் சர்க்குலேஷன் போட்டிருக்கு பாருங்கள். ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு வர்றதெல்லாம் போர்ட்டல் சர்க்குலேஷன், இது நர்வ் எண்டிங். ஸோ போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஆர் நியூரோஹைப்போஃபைசிஸ்க்கு வர்றது நர்வ் எண்டிங்கில் வருது. ஓகே, திஸ் இஸ் த போர்ட்டல் சிஸ்டம் அண்ட் திஸ் இஸ் த நர்வ் எண்டிங் via axonal membrane. And oversecretion of GH stimulates abnormal growth of the body, leading to gigantism, and low secretion of GH results in stunted growth, resulting in pituitary dwarfism. இப்போது நம்மளுடைய ஜென்ரல் க்ரோத் இருக்கு இல்லையா, நம்ம பிறந்து வளர்றது, இட் இஸ் கம்மிங் அண்டர் த க்ரோத் ஹார்மோன். அது அதிகமாக சுரந்தா இட் இஸ் ஜெய்ஜான்டிசம், கம்மியாக இல்லை சுரக்கவே இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தால் ட்வாஃப், குட்டை மனிதர்கள். Excess secretion of growth hormone in adults, especially in middle age, can result in severe disfigurement, especially of the face, is called acromegaly. ஃபேஸே ஒரு மாதிரி கரெக்டான அழகில் இருக்காது, which may lead to serious complications and premature death if unchecked. The disease is hard to diagnose in the early stages and often goes undetected for many years until changes in external features become noticeable. Okay, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும், ரொம்ப நுட்பமாக ஃபேஸில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது தான் தெரிய வரும், ரொம்ப நாள் இருக்கும். Prolactin regulates, அடுத்த ஹார்மோனுக்கு வந்துட்டாங்க. Prolactin regulates the growth of the mammary gland and formation of milk in them after delivery.
TSH, thyroid stimulating hormone, stimulates the synthesis and secretion of thyroid hormones from thyroid gland. ACTH, adrenocorticotropic hormone, stimulate the synthesis and secretion of steroid hormones called glucocorticoids from the adrenal gland, adrenal cortex. adrenal gland படிக்கும்போது படிப்போம். கார்டெக்ஸ் மெடுலான்னு 2 ஜோன் இருக்கும். கார்டெக்ஸில் ஒரு 3 ஏரியா இருக்கும். அதுக்குள்ளே மெடுலாவில் அட்ரினாலின், நார் அட்ரினாலின் ஒரு பெரிய லெசன், அது பெரிய டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க, படிப்போம். LH and FSH, that is luteinizing hormone and follicle stimulating hormone, stimulate gonadal activity and hence are called gonadotrophins. In males, LH stimulate the synthesis and secretion of hormone called androgen from testes. In males, FSH and androgen regulate spermatogenesis. Okay, sperm formation le FSH and LH ரெண்டும் இருக்குது. LH stimulates synthesis secretion of androgen from testes and FSH and androgen ரெண்டும் சேர்ந்து regulates the spermatogenesis. In female, LH induces ovulation of fully mature follicle, Graafian follicle, and maintains the corpus luteum. Corpus luteum pregnancy வரும்போது வரும், formed from the remnants of the Graafian follicle after ovulation. So FSH stimulate growth and development of the ovarian follicles in female. So முக்கியமாக FSH, LH, target organ, ovary, testis முதல்லே சொன்னேன். அங்கேருந்து ஃபீமேல் ஹார்மோன் எடுத்திங்கன்னா எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன், மேல் ஹார்மோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன். ஸோ முக்கியமான வேலை ஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணுறது. இங்கே ஓவரி ஃபார்ம் ஆகிறது, ஓவம் ஃபார்ம் ஆகிறது. ஓவம் ஃபார்ம் ஆகி இன்கேஸ் ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் கார்பஸ் லியூட்டியம்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், நம்ம ரீப்ரொடக்ஷன் லெசனில் படிப்போம். அதுதான் அப்புறம் செகண்டரி எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்டிவேட் பண்ணி ப்ரொஜெஸ்டிரானை செக்ரேட் பண்ணி ப்ரெக்னென்சி அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகும். இது எல்லாத்துக்கும் முக்கியமாக FSH, LH அங்கே பிரெயினில், தட் இஸ் பிட்யூட்டரியிலேருந்து வர கமாண்டு கண்ட்ரோல். So MSH act on the melanocyte, that is melanin containing cells, and regulate pigmentation of the skin. So நம்ம பாடியோட pigmentation melanocyteல வர்றது. And oxytocin acts on the smooth muscles of our body and stimulate their contraction. Oxytocinum, vasopressinum, posterior pituitaryயோட hormone. This controls the smooth muscles, especially stimulate the contraction. In females, it stimulates the vigorous contraction of uterus at the time of childbirth அப்போ, and milk ejection from the mammary gland. இங்கே பார்த்தீங்கன்னா vigorous contraction-ஐ வெரி வெரி மைல்டு கான்ட்ராக்ஷன் போட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற முடியும். ஓகே, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ விகரஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்டரஸ் அட் த டைம் ஆஃப் சைல்ட் பர்த் அண்ட் மில்க் இஜெக்ஷன் ஃப்ரம் த mammary gland. This is also done by oxytocin. Vasopressin acts mainly at the kidney and stimulates a resorption of water and electrolytes by the distal tubules and thereby reduces loss of water through urine. Diuresis வராம பார்த்துக்கும். வாசோப்ரெஸ்ஸின் ஆன்டிடயூரெட்டிக் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப யூரின் நீத்து போகாமல் யூரினை கான்சன்ட்ரேட் பண்ணி வாட்டரை உள்ளே இழுத்து எலக்ட்ரோலிட்டிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி பாடியில் இருக்கிற கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறது. யூரின் கான்சன்ட்ரேட் ஆனால் என்ன ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை, போகும்போது லைட்டாக மைல்டாக எரியும், அவ்வளோதான். ஆனால் பிளட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகிட்டால் உயிருக்கே பயம் வரும். அதனால தான் ஓகே யூரினை செகண்டரியாக பார்த்துக்கலாம், அங்கே இருக்கிற வாட்டரை தூக்கி உள்ளே போட்டு பாடியோட பிளட்டை நார்மல் pHக்கு கொண்டு வர்றது. Hence it is also called antidiuretic hormone. Okay. An important affecting synthesis or release of ADH results in a diminished ability of the kidney to conserve water, leading to water loss and dehydration. An impairment affecting synthesis or any impairment வருது, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஹெச் ரிலீஸ் ஆகிறதுலையோ இல்லை ப்ரொடக்ஷன்லேயோ வந்திங்கன்னா கிட்னியோட ஆக்ஷன் இருக்கு இல்லையா, கிட்னியோட மெயின் ஆக்ஷன் வாட்டரை கன்சர்வ் பண்ணுறது, அது போயிடும். அப்படின்னா தண்ணி எல்லாம் போயிட்டே இருக்குது பாடியை விட்டுனா we get more of dehydrated body. செல்ஸ் எல்லாம்
ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கிற அளவுக்கு ஆகிடும். திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ். ஓகே, இந்த விஷயம் நடக்கும் இன்கேஸ் இஃப் இட் இஸ் நாட் செக்ரீட்டட் ப்ராப்பர்லி. அண்டர்ஸ்டுட்? அடுத்தது நெக்ஸ்ட் கிளாண்ட், பீனியல் கிளாண்ட். ஸோ தலையில் இருக்கிற ரெண்டாவது கிளாண்ட். The pineal gland is located on the dorsal side of the forebrain. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், dorsal side, ventral side. Pineal secretes a hormone called melatonin. Melatonin plays a very important role in the regulation of a 24-hour rhythm of our body. ஸோ மெலட்டோனினோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நம்மளோட ரிதம், சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்காடியன் ரிதம் இஸ் நத்திங் பட் ஸ்லீப் வேக் சைக்கிள். இப்போ நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எழுந்துக்குவோம், திரும்பி நமக்கு வேலையெல்லாம் முடித்தா தூக்கம் வரும். இந்த நைட்டு கரெக்டாக இங்கே இருக்கும்போது இங்கே இன்கேஸ் இப்போ இங்கேருந்து நம்ம அதர் சைட் ஆஃப் வேர்ல்டுக்கு போயிடுறோம் அப்படின்னா அங்கே போகும்போது அங்கே மதியத்தில் நமக்கு தூக்கம் வரும் ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஆர் அ வீக் டு செட்டில் டவுன். பிகாஸ் மெலட்டோனின் அந்த அட்மாஸ்ஃபியருக்கு செட்டில் ஆகணும். ஸோ மெலட்டோனின் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரெகுலேஷன் ஆஃப் 24-hour diurnal rhythm, biological clock of our body. For example, it helps in maintaining the normal rhythm of a sleep-wake cycle, body temperature. In addition, melatonin also influences metabolism, pigmentation, the menstrual cycle, as well as our defense capability. இங்கே பாருங்க, this is pigmentation and here also a pigmentation. So, melanocyte stimulating hormone pigmentation, மெலட்டோனின்லேயும் பிக்மெண்டேஷன் பார்த்துக்கணும். ஸோ பிக்மெண்டேஷன், நார்மல் மெட்டபாலிசம், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அண்ட் அவர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 4 ஒர்க்ஸ் இட் இஸ் கேரிட் அவுட் பை பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்டு தான் நம்மளுடைய ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்னு. ஸோ தலைக்குள்ளே இருக்கிற நம்ம ஹைப்போதலாமஸ் ஜென்ரலாக அவங்களோட ரிலீசிங் ஃபேக்டர் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வி ஹவ் ஜஸ்ட் கான் த்ரூ அடுத்த ஹார்மோன் பிட்யூட்டரி, பீனியல் பாஸ். ஸோ தலைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கழுத்து அப்புறம் ஹார்ட் எல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ரீசன் என்னென்னா இதில் அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். ரொம்ப லென்த்தியாக போனால் அப்படியே மொத்தமாக ஞாபகம் வச்சுக்க குழப்பமாகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் தைராய்டு, பேராதைராய்டு, இன்னும் அடுத்தது இருக்குது. பேராதைராய்டுக்கு அப்புறம் தைமஸ் கிளாண்ட் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அது வரைக்கும் அப்படியே ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருங்க, படிச்சுட்டு இருங்க. வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. ஓகே, தேங்க்யூ.